प्रत्याहुवेम स नो नेदिष्टाहवनानि जोषते विश्वशम्भूरवसे साधु कर्म भद्रं कर्णेभिः शृणुयामदेव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंशस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் தத்திப்பதித்து எங்கும் தலைப்பெய்தாற்போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்னுதலீர் வந்து காணீரே. முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்திப்பதித்து எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள். பகவான் கிருஷ்ணனுடைய பாதங்களும் அந்த விரல்களும் முத்தும் மணியும் வைரம் போன்றே இருப்பதாக பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். வேதத்திலே முத்துக்களும் வைரங்களும் தங்கமும் வெள்ளியும் எப்படி உருவாகின்றன, எங்கே அவைகளால் ஏற்படுத்தப்படுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முத்தானது ஜோதிஷ், அதாவது நட்சத்திரங்களின் ஒளியினாலும் சந்திரனின் ஒளியினாலும் சூரியனின் ஒளியினாலும் அந்த சிப்பிக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறது. முக்தம் என்றால் விடுபட்டது, விமுக்தம் என்றால் விசேஷமாக விடுபட்டது. அதாவது சிப்பிக்குள்ளிருந்து ஏதோ ஒரு ஜோதிஷ்களால் ஒளியினால் வெளிக்கொணரப்பட்டது என்பதனால் விமுக்தம் என்றும் பெயர். இதை வேதத்திலே அதர்வண வேதத்திலே சொல்லும் பொழுது எல்லாவற்றை காட்டிலும் இந்த ரத்னங்கள் ஹிரண்மயமாக இருக்கக்கூடியவைகள், இவைகள் எல்லாம் மலைகளிலிருந்து உண்டாகின்றன என்று சொல்கிறது. மேருவை சொல்லும் பொழுது சுவர்ண மேரு என்று நாம் சொல்லுகிறோம் மேருமலையை. ஏனெனில் தங்க சுரங்கங்கள்லாம் மேருமலையில் இருந்ததால் சுவர்ண மேரு என்று சொல்லுகிறோம். பெரும்பாலும் ரத்னங்கள் எல்லாம் மலைகளிலிருந்து உண்டாகுவதால் ரத்னசானு என்று மலைகளை சொல்லுகிறோம். அதே போன்று ரஜதம் என்று சொல்லக்கூடியதான வெள்ளியானது கைலாச மலையிலிருந்து உண்டாகுவதால் வெள்ளியங்கிரி அல்லது ரஜதகிரி என்று சொல்லுகிறோம். ஆக வேதத்திலே இந்த உலோகங்களின், அதாவது முத்து வெள்ளி தங்கம் இவைகளின் பயன்பாடானது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனின் கதியை சொல்லும் பொழுது ஆசத்தே நரஜசா வர்த்தமானோ நிவேஷயன் அமிர்தம் மர்த்தியஞ்சா ஹிரண்யேன சவிதாரதேனா. சூரிய பகவான் எப்படி இருக்கிறார் என்றால் அனூரு சாரதேகே, அனூருவாக இருக்கக்கூடிய அருணனை சாரதியாக உடைய சூரிய பகவானானவன் தங்கத்தேரிலே மேருவை சுற்றி வருகிறார் என்று சொல்கிறது. ஹிரண்யேன சவிதாரதேனா, ஹிரண்மயமாக தங்கமயமாக இருக்கக்கூடிய தேரிலே பவனி வருகிறார் என்று. அதே போன்று வருண பகவானை சொல்லும் பொழுது ஹிரண்ய ஸ்ருங்கம் வருணம் பிரபத்யே தீர்த்தம் மே தேஹி யாசிதஹா. வருண பகவானானவன் தங்கத்தினால் இருக்கக்கூடியதான கிரீடத்தை அணிந்தவராக இருக்கிறார். ஆகையால் தான் நாம் இன்றும் பல அரசர்களின் பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடியதான முடிசூட்டு விழாவிற்கு தங்கத்திலான கிரீடங்களை அணிவிக்கிறார்கள். மேலும் பிரணகாத் சர்வத சௌவர்ணம் என்று சாமவேதம் சொல்லுகிறது. சூரிய மண்டலத்திலே மத்தியவர்த்தியாக நடுவிலே இருக்கக்கூடியதான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எல்லா விதமான தங்கங்களை அணிந்து பூஷணங்களாக ஆபரணத்துடன் சேவை சாதிக்கிறான் என்று. இவைகளின் ஆதாரமாக இருக்கக்கூடியது எங்கே என்று கேட்டால் வேதத்திலே ஒரு கதையானது வருகின்றது. தேவாசுரா சந்யத்தா ஆசந்தே தேவா விஜயமுபயந்தோக்னோ பாவம் வசுசன்யதததா. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பொழுதும் சண்டை வந்து கொண்டே இருக்கும். சில சமயம் தேவர்கள் ஜெயிப்பார்கள்,
சில சமயம் அசுரர்கள் ஜெயிப்பார்கள். அதே போன்று தேவர்கள் ஜெயிக்க ஆரம்பித்தனர் அசுரர்களை. அப்பொழுது அசுரர்களிடமிருந்து பெறப்பட்டதான செல்வத்தை சிறிது சிறிதாக சேமித்து வைத்தனர். பின்னர் மறுபடியும் ஒருவேளை அசுரர்கள் ஜெயித்தால் மறுபடியும் நாம் இந்த பெற்ற செல்வத்தை எல்லாம் இழந்து விடுவோமோ என்ற பயத்தினால் என்ன செய்தனர் என்றால், யாராவது ஒருவரிடம் இதை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அப்பொழுது எல்லோருக்கும் அக்னியை தான் சொன்னார்கள். அக்னி தேவனிடம் கொடுத்து நாம் இந்த செல்வத்தை சேமித்து வைக்கலாம் என்று. அக்னி தேவனிடம் இவர்கள் ஒவ்வொரு முறையும் அசுரர்களை வென்று வென்று கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் அக்னி தேவனிடம் கொடுத்து வைத்தார்கள். இவ்வாறாக யுத்தமாக நடைபெற்று வந்தது. ஒரு சமயம் பலவிதமான செல்வங்கள் அக்னியிடமே சேர அக்னிக்கானது சிறிது மனதிலே சஞ்சலம் உண்டானதாம். அக்னிதேவன் என்ன நினைத்தார், இவ்வளவு செல்வங்கள் நம்மிடம் இருக்கின்றதே, இந்த செல்வத்தை நாம் வைத்துக் கொண்டால் என்ன என்று எண்ணம் தோன்றியதாம். உடனே அக்னி பகவான் என்ன செய்தார், அந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தார். இதை பார்த்த தேவர்கள் அவரை மறுபடியும் கூட்டி கொண்டு வந்து, அதாவது பிடித்து கொண்டு வந்து அந்தந்த செல்வங்களை எல்லாம் எடுத்தனர். இதை பார்த்தவுடன் அக்னி பகவானுக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. வருத்தமாகின உடனே அக்னி தேவனானவன் அழ ஆரம்பித்தார். அழ ஆரம்பித்தவுடன் அவருடைய கண்ணீர் துளிகள் வெள்ளியாக உருமாறிற்று. ரஜதகும் ஹிரண்யமபவத் தத்ருத்ரஸ்ய ருத்ரத்வம் என்றால் ருததி, அதாவது அழுபவன் என்று அர்த்தம். ஆகையால் இது முதற்கொண்டு அக்னி தேவனுக்கு ருத்ரன் என்ற பெயரானது வழங்கப்பட்டது. பரமசிவனாருக்கும் ருத்ரன் என்று ஒரு பெயர் உண்டு. காரணம் என்னவென்றால், முதலாக பிரம்மாவானவர் படைத்தவுடன் பரமசிவனார் அழ ஆரம்பித்து விட்டாராம். உடனே பிரம்மாவானவருடைய தந்தையான பிரம்மாவானவர் அவருக்கு ருத்ரன் என்று பெயரை சூட்டுவித்தார். அதன் முதல் வேதத்திலே பரமசிவனாரை எல்லா இடத்திலையும் ருத்ரன் ருத்ரன் என்றே வேதமானது சொல்லுகிறது. அதே போன்று இங்கே அக்னி அழ ஆரம்பித்ததால் அவருக்கு ருத்ரன் என்ற பெயர் உண்டாகிவிட்டது. அவர் மிகவும் கஷ்டப்பட்டு தேவர்களிடம் கேட்கிறார், நான் இவ்வளவு காலம் காத்து கொண்டு வந்தேன், எனக்கு இந்த செல்வத்திலே ஏதும் பங்கு உண்டா கிடையாதா என்று. உடனே தேவர்கள் எல்லோரும் கூடி, சரி, உமக்கு நாங்கள் வேறு ஒரு பங்கு தருகிறோம். யார் ஒருவர் அக்னிஹோத்திரம் என்று சொல்லக்கூடியதான நித்திய கர்மாவை செய்கின்றார்களோ அவர்கள் ஏதாவது ஒரு சமயத்தில் அவர்களுக்கு விட வேண்டியதாக இருக்கும். இப்பொழுது நாம் வீட்டுகளிலே செய்யக்கூடியதான பூஜைகள், நமக்கு ஏதாவது ஆசோச்சம், தீட்டு முதலியவைகள் வந்து விட்டால் நாம் என்ன செய்கிறோம், அப்பொழுது நிறுத்தி விடுகிறோம். மறுபடியும் நமக்கு எந்த தீட்டு இவைகள்லாம் போகின்றதோ பின்னர் மறுபடியும் ஆரம்பித்து நாம் அந்த பூஜைகளை செய்கிறோம். அதே போன்று இந்த அக்னிஹோத்திரம் என்று சொல்லக்கூடியது யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகுயாத் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் தான் உயிருள்ளவரை அக்னிஹோத்திரம் என்று சொல்லக்கூடியதான் ஹோமத்தை மிதமும் செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது அந்த அக்னிஹோத்திர ஹோமத்தை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு காரணத்தினால் அவனுக்கு பிரதிபந்தகம், தடையானது வந்துவிட்டால் அதை மறுபடியும் ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் புனர் ஆதானம் என்று பெயர், மறுபடியும் சேர்த்தல், சந்தி என்று சொல்லுவார்கள், மறுபடியும் சேர்த்தல் என்று பெயர். அந்த புனராதானம் என்பதை செய்ய வேண்டும். அந்த புனராதானம் என்னும் விஷயத்திலே அக்னியானவன் உமக்கே அந்த ஹவிர்பாகத்தை கொடுக்கிறோம் என்று. மேலும் இந்த வெள்ளியானது மிகவும் உசத்தியாக சொல்லப்படுகிறது. ரஜதகும் ஹிரண்யமபவத் யோ பரிகசிததாதி புராஸ்ய சம்வத்சராத் கிருஹே ருதந்தி. இந்த வெள்ளியானது யாகத்திலே தானம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. காரணம், அழுகையில் இருந்து வந்ததினால் வெள்ளியானது செய்வதற்கு உகந்ததல்ல, தானம் செய்வதற்கு யாகத்திலே. ஆகையால் தான் நாம் இன்றும் பித்ரு கர்மாக்களிலே, பித்ருக்களுக்கு செய்யக்கூடியதான கர்மாக்களிலே வெள்ளியை நாம் பயன்படுத்துகிறோம். காரணம் என்னவென்றால், வெள்ளியானது பித்ருக்களுக்கும் மிகவும் பிரீதிகரமாம். ருத்ர நேத்திர சமுத்பூதம் ரஜதம் பித்ருவல்லபம் தஸ்மாத் அஸ்ய பிரதானேன அதசாந்திம் பிரயச்சமே என்று ஸ்லோகம் சொல்லுகிறது. ருத்ர நேத்திர சமுத்பூதம், அக்னியின் கண்களிலிருந்து உண்டானதான இந்த வெள்ளியானது ரஜதம் பித்ருவல்லபம், இந்த பித்ருக்களுக்கு மிகவும் பிரீதிகரமாக இருக்கின்றது என்பதனால்தான் நாம் பித்ருகர்மாக்கள், நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதான கர்மாக்களிலே தானமாக நாம் வெள்ளியை கொடுக்கிறோம். முன்னோர்களுக்கு நாம் செய்யும் காரியங்களிலே முக்கியமாக 4 விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள்.
எள் இருக்க வேண்டும், இரண்டாவது வஸ்திரம் இருக்க வேண்டும், அதற்கப்புறம் ஹிரண்யம் என்று சொல்லக்கூடியதான சுவர்ணம் இருக்க வேண்டும், அதற்கப்புறம் வெள்ளியானது இருக்க வேண்டும். இவை நான்கும் பிதர்களுக்கு மிகவும் பிரீதிகரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யாகத்திலே இந்த முக்கியமாக தானமானது செய்யக்கூடாது வெள்ளியினால் என்று. ஏன்னா யோ பரிகிஷிததாதி புராஸ்ய சம்வத்சராத் கிருஹே ருதந்தி, எவனொருவன் யாகத்திலே வெள்ளியை தானம் செய்கின்றானோ அவனுக்கு ஒரு வருடத்திற்குள் அந்த வீட்டிலே அழும்படியான காரியமானது நடைபெறும் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் இவைகள் எல்லாமே வெள்ளியோ ஹிரண்யமோ அதாவது தங்கமோ இவைகள் எல்லாம் மகாலட்சுமியின் ஸ்வரூபங்கள். இப்பொழுது நாம் சாதாரணமாக பலவற்றிலே நாம் வெள்ளியை காட்டிலும் தங்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜாதவேதோ மமாவஹா ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மமாவஹா என்று அக்னியின் மூலமாக நாம் இவைகளை பிரார்த்திக்கிறோம். இந்த சுவர்ணமானது மகாலட்சுமிக்கு ஒப்பானது. நாம் எல்லோரும் ஒரு காலத்திலே ஒட்டியானம் என்பது கூட எல்லோரும் அணிவதில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், ஒருவருடைய நாபிக்கு மேலே சுவர்ணம் இருக்கலாமே ஒழிய தங்கத்தினால் அணிந்த ஆபரணங்கள் நாபிக்கு கீழே அணிவது என்பது இல்லை. காரணம் என்னவெனில், அந்த ஹிரண்யமானது தங்கமானது மகாலட்சுமியின் ஸ்வரூபமாக சொல்லப்படுகிறது. ஆகையால் தான் கழுத்துக்கு மேலே கழுத்துக்கு நாம் எல்லாவற்றையும் ஆபரணங்களாக, இன்னும் சொல்ல போனால் கைவளை வரையில் தான் நாம் அணிந்து கொள்கிறோமே ஒழிய அதற்கு மேல் கிடையாது. இப்பொழுது எல்லோரும் சில பேர் தங்கத்தினாலே கொலுசுகளை அணிந்து கொள்ளுகிறார்கள். இது மிகவும் தவறான செயலாகும். மகாலட்சுமியை காலிலே நாம் போட்டுக் கொள்வதை போன்றதானது. அதே போல வெள்ளியிலே சொல்லும் பொழுது மெட்டியானது வெள்ளியிலே செய்து கொடுப்பார்கள். இதற்கு மிஞ்சி என்றும் ஒரு பெயர் உண்டு. இவை என்ன கேட்டால், நாம் மந்திரங்களை சொல்லி அந்த மெட்டியை அணிவதினால் அந்த சப்தத்தினால் மெட்டியில் இருந்து வரக்கூடியதான சப்தத்தினால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடியதான அமங்கலங்கள் எல்லாம் தீர்வாகிவிடும் என்று சொல்லுவார்கள். ஆக ஹிரண்யமும் வெள்ளியும் வேதத்திலே எப்படி உண்டாகிற்றது என்றால் இந்த ருத்ரன் மூலமாக, அதாவது அக்னியின் மூலமாக உண்டாகிற்று என்று சொல்லுவார்கள். ஆக வேதத்திலே சொல்லப்பட்டதான இந்த விஷயங்கள் நாம் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் கூடியதான விஷயமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், எம்பெருமானை நாம் அர்ச்சாவதாரத்திலே ஆவாகனம் செய்கிறோம். அர்ச்சாவதாரம் என்றால் விக்கிரகஸ்வரூபம். அந்த விக்கிரகஸ்வரூபத்திலே கூட நாம் எதை சொல்லுகிறோம்? எவனொருவன் இந்த விக்கிரகங்களை உலோக ரூபமாக, அதாவது இது தங்கம், இது வெள்ளி, இது பித்தளை என்று உலோக ரூபமாக பார்க்கின்றானோ அவன் மிகவும் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த தங்கமும் வெள்ளியும் எப்பொழுதுமே அக்னியின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறதாம். இந்த அக்னி புனராதானம் என்று சொல்லக்கூடியதான அக்னியின் ஆதானத்தினால் அக்னி தேவனானவன் மிகவும் சந்தோஷமடைந்து ஒவ்வொருக்கும் அவரவரது வீட்டுகளிலே பல சமிருத்தியை கொடுக்கக்கூடியதான தங்கம், வெள்ளி, வைடூரியம் போன்றவைகளை அனுகிரகம் செய்கிறானாம். ஆக எவனொருவன் அக்னிஹோத்திரம் என்று சொல்லக்கூடியதான நித்திய யாகத்தை எப்பொழுதும் செய்து வருகிறார்களோ அவர்கள் வீட்டிலே செல்வத்திற்கு குறையாது என்று. இதைத்தான் ஆண்டாள் சொல்லும் பொழுது ஷீர் மல்கும் ஆய்ப்பாடி என்று சொல்லுவார். ஷீர் என்றால் மிகவும் பெருமை வாய்ந்த அல்லது மிகவும் சமிருத்தியாக, அதாவது அதிகமாக பலமுள்ள என்று அர்த்தம். அங்கே கோ என்று சொல்லக்கூடியதான பசு சமிருத்தி அங்கே ஆய்ப்பாடியில் இருந்தது. அதே போன்று வேதத்திலே முக்கியமாக சொல்லப்படுகிறது பசுக்களின் சமிருத்தியும் ஸ்வர்ணங்களின் சமிருத்தியும் வேதத்தின் சமிருத்தியும் வேதங்களை ஓதக்கூடியதான வேதியர்களின் சமிருத்தியும் சொல்லி இவைகள் எல்லாம் பகவத் ரூபமாக எவனொருவன் செய்கின்றானோ அவனுக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் என்று வேதமானது சொல்கிறது.